ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திருப்பலானி பையன். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாய் கிராமம் பாரதி நகர் கீழாக்கரைக்கு பக்கத்தில் உள்ள பாரதி நகரில் தான் நிற்கிறோம். எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மரம், இந்த தென்னை மரத்தில் இருந்து என்னென்னலாம் நன்மைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இளநீ. இந்த இளநியை வந்து தாகத்துக்கு, வெயில் தாகத்துக்கு குடிக்கலாம். அதே இது கொஞ்சம் முத்துனவுத்து பார்த்தீங்கன்னா தேங்காவை மாறு. இந்த தேங்காவை உரித்து தேங்காய் கடையை வச்சு தேங்காய் வச்சு பொழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாரை வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து அடுப்பைக்கு வந்து தீயரிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே அந்த இலை இருக்கா, தென்னைமர இலை, இது வந்து காஞ்ச ஒன்று இந்த மாதிரி விழுந்து கிடக்கும். இந்த விழுந்ததை வச்சு நம்ம கூரை வீடு, அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நிறையா நன்மைகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. தெரியுது. தேங்காய் மாதிரி இருக்குறாப்புல. அது இலக்கியா? ஆமா, இலக்கியா. இலங்கையே குடும்பமா இருக்குது. நான் கட் பண்ணி பார்க்கல. இதை பாருப்பா, அதை மாதிரி போடலாம். கட் பண்ணி பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன இளநீ தான் இருக்குது. இதுதான் இளநீ தான் எல்லாத்தையும் கிடச்சிது. அது வந்து இது மாதிரி கட்டணமாக வச்சுருக்காங்க. போதுமா? எடுக்கவா? ஐயோ, கேமரா. தெரியுது. இருங்க.